ஆரி நீடலில் டிசைன் போட உங்களுக்கு வரலங்களா? நான் நார்மல் நீடலில் இன்றைக்கி செயின் ஸ்டிச் வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்குறேன். ரொம்ப ஈஸி. இது வந்துட்டு யார் வேணாலும் போடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும் போதும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நார்மல் நீடில் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன், ப்ளஸ் கட்டர் எடுத்திருக்கேன் நம்ம கட் பண்ணுறதுக்காக. இப்போ நார்மல் நீடில் இந்த ஹோல்ஸில் நான் வந்துட்டு த்ரெட்டை கோர்த்து எடுத்துடுறேன். நமக்கு தேவையான நீளத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு போடுறதுனால சின்னதாகவே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நாட்டு தெரியுதுங்களா, இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு அதனுடைய எண்டு ரெண்டையும் சேர்த்து வச்சு முடிச்சு போட்டுக்கலாம். நான் வந்துட்டு சிங்கிளாக எடுக்கலை, நான் அப்படியே ஒரு ஜரி எடுத்து அப்படியே போட்டு கோர்த்து எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வீடியோவுக்கு நல்லா தெரியும் அப்படின்றதுக்காக. இது எப்பவும் போல் நம்ம வந்துட்டு ஒரு 3-4 முடிச்சு போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது த்ரெட்டை கீழே இருந்து மேலே எடுத்துக்கோங்க. நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. த்ரெட்டை கீழே இருந்து மேலே எடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க. எடுத்ததுக்கு பக்கத்துலேயே நீங்கள் த்ரெட்டை போடுங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு செயின் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே நம்ம நீடில் குத்தணும். குத்திட்டு எடுத்தீங்க அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி அழகான ஒரு செயின் கிடைக்கும். இனிமேல் க்ளோஸ்அப்பில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். மறுபடியும் இங்கேருந்து த்ரெட்டு வெளியில் வந்திருக்கு இல்லைங்களா, அந்த த்ரெட்டுக்கிட்டேயே வச்சு பஞ்ச் பண்ணோம் அப்படின்னா பஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தூரம் செயின் வேணுமோ அந்த அளவுக்கு போயிட்டு செயின் மேக்ஸிமம் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் லைன் ட்ரா பண்ணிவிட்டு கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இழுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு செயின் கிடச்சிரும். ஒரு டைமுக்கு 2 டைம் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நார்மல் நீடலில் செயின் ஸ்டிச் போடுறது எப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இது ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, உங்களோட ப்ளவுஸ்லேயே நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஆரி நீடிலில் வரலைன்னு நீங்கள் விட்டுருக்கலாம். நான் ஆரி நீடிலில் போடுறதுக்கு நிறைய வீடியோஸ் நான் கொடுத்துட்டேன். ஸோ ஆரி நீடிலில் வராதவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கிட்டுமே, அவங்களோட ப்ளவுஸையும் அழகுபடுத்திக்கிட்டுமே அப்படின்றதுக்காக நான் இது போடுறேன். எனக்கும் நார்மல் நீடிலில் போடுறதுக்கு ஆசையாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அதை ஒரு கிளாஸாக நான் கொடுக்க போகிறேன். அப்கமிங்கில் ஹேண்ட் எம்ப்ராய்டரி, க்ரோஷே எல்லாமே நான் ஒரு வீடியோஸாக கொடுக்க போகிறேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக இதே மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே வரணும். உங்களுக்கு எவ்வளோ தூரம் வருதோ வேணுமோ அந்த இடத்துல நீடில் குத்தி மேலே எடுத்து இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல லூப் ஃபார்ம் ஆகும். மறுபடியும் அந்த நீடில் எடுத்த இடத்துலையே போடுறோம். எல்லா இடத்துலையுமே எடுத்த இடத்துல போடுறோம். அவ்வளோதான். எடுத்த இடத்துக்கு பக்கத்தில் இந்த இடத்துல குத்திட்டு மேலே பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு லூப் ஃபார்ம் ஆகிடும். மறுபடியும் அதே இடத்துல குத்திட்டு எவ்வளோ வேணுமோ இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லூப் ஃபார்ம் ஆகும். அழகாக உங்களுக்கு செயின் கிடைக்கும். சரிங்களா? இதே மாதிரி நம்ம அந்த நெக் லைனில் 2-3 லைன் நம்ம போடுவோம் இல்லைங்களா, அதை ஃபுல்லாகவே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கணும். அடுத்தது எண்ணாட்டு எப்படி போடுறது அப்படின்றத நான் சொல்லித்தரேன். போட்டாச்சுங்களா? இப்போது கீழே நீடில் குத்திடுங்க. நான் ஃப்ரேமை திருப்பி காமிக்கிறேன். இப்போது இந்த இடத்துல நீடில் விட்டுட்டு இது ஒரு 2-3 சுற்று நம்ம சுற்றிக்கணும். 2-3 சுற்றி இந்த மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லாக் ஆகிரும். அதுக்கு முந்தின ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, அதில் போயிட்டு த்ரெட்டு கம்மியாக இருக்கங்காட்டி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். முந்தின ஸ்டிச்சில் போட்டு இழுத்தீங்க அப்படின்னா லாக் ஆகிரும். இந்த கையில் லெஃப்ட்டு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதுக்குள்ளே விட்டு இப்படி இழுத்தீங்க அப்படின்னா லாக் ஆகிரும். இன்னொரு டைம் சொல்லித்தரேன். லெஃப்ட்டை பிடிச்சிக்கிறோம், ரைட்டில் நீடில் விட்டு த்ரெட்டுக்கு மேலே கொண்டு வந்து இப்படி தள்ளி விட்டு
இப்படி இழுத்தீங்க அப்படின்னா லாக் ஆயிரும். அவ்வளோதான், கட் பண்ணிடலாம். கொஞ்சம் இந்த மாதிரி விட்டே கட் பண்ணுங்கள், ரொம்ப ஒட்டை கட் பண்ணி ஃபுல்லாக உருவிட்டு வந்துடும். சரிங்களா?